ஓம் சாய்ராம். இன்னைக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த அற்புதத்த நம்ம கூட ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து ஜோதி சாய்ராம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சாய்ராமுக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிருச்சு. ஆனாலும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. இவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க 2 பேத்துக்குமே எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஏன் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சில பேருக்கு இந்த மாரி ஆகுறது சகஜம் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாரி இவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. 1 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவத்தில ரெட்டை குழந்தை பொறந்திருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 7 வருடங்களுக்கு பிறகு 2 குழந்தைங்க இவங்களுக்கு வந்து பொறந்திருக்காங்க. பயங்கர சந்தோஷப்பட்டுருக்காங்க. குழந்தை பொறந்தவுடனே பார்த்தீங்கன்னா, 2 குழந்தையுமே வெயிட் ரொம்ப கம்மியா இருந்திருக்காங்க. இன்குபேட்டர்ல தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள்லே 2 குழந்தைங்களுமே அடுத்தடுத்து இறந்துட்டாங்களாம். எவ்ளோ மனசு கஷ்டமா இருக்கும். கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுவும் கடவுளோட ஆசீர்வாதத்தோட 2 குழந்தைங்க கிடைச்சிருக்காங்க ஒரே பிரசவத்துல. அந்த 2 குழந்தையுமே 15 நாள்ல அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த குழந்தைங்க பொறக்கிறதுக்கே 6 வருஷம் ஆயிருச்சு. அடுத்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற அளவுக்கு இவங்க மனசு வெறுத்து போயிருந்திருக்காங்க. டெய்லி அழுவாங்களாம். ரொம்ப வெறுப்பா உட்காந்துருப்பாங்களாம். வீட்ல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு வெறுமையிலே இருப்பாங்களாம். யாருகிட்டயும் பேசவே மாட்டாங்களாம். ரொம்ப வெறுமையா இருந்திருக்காங்க. அப்பதான் ஜோதி சாய்ராமோட மாமனார் வந்து சாய்பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தராம். அவரு சொல்லியிருக்காரு, "நீ கவலைப்படாத. பாபா வந்து உனக்கு குழந்தை பாக்கியம் குடுப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு சுத்தமாவே நம்பிக்கை இல்லையாம். ஏன்னா, கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சு, அந்த குழந்தைங்க இறந்ததுக்கப்புறம், எப்படி இனிமே குழந்தை கிடைக்கும்? அப்படின்னு இவங்களுக்குள்ளே வந்து இவங்க நெனச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸா, வாழ்க்கையே ஒரு வெறுத்து போன நிலைமையில தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல தான் அவங்க மாமனார் இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னுமே நம்பிக்கையே இல்லையாம். அவங்க மாமனார் வந்து வாரம் வியாழக்கிழமை அவங்க வீட்ல அபிஷேகம் பண்ணுவாங்களாம் பாபாவுக்கு. அந்த அபிஷேக தண்ணிய வந்து இவங்களுக்கு கொண்டாந்து குடுத்துருக்காங்க. "இந்த தண்ணிய குடிம்மா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அந்த அபிஷேக தண்ணிய குடிச்சிட்டே வந்திருக்காங்க. அந்த அபிஷேகம் தீர்த்தம் குடிக்க குடிக்க இவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் இவங்க கணவருமே சேர்ந்து அவங்க மாமனாரோட சேர்ந்து பாபாவுக்கு பூஜை பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த அபிஷேக தீர்த்தத்த தொடர்ந்து இவங்க குடிச்சிட்டே வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோட அந்த அபிஷேகம் தீர்த்தம் குடிக்க குடிக்க, பாபாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு அவங்க வந்து கன்சீவா இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அந்த 2 குழந்தைங்களும் தவறி, அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாபாவோட ஆசீர்வாதத்தோட இப்ப நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்டின்னா, பாபாவோட தீர்த்தமா அவங்க வீட்ல அபிஷேகம் பண்ற தீர்த்தத்த குடிச்சிட்டே வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே குடுத்திருக்கு. நம்ம சாய் சச்சரித்திலே படிச்சிருப்போம். உதியோட அற்புதங்கள்ல. அதுல பார்த்தீங்கன்னா, நாராயணன் ஜெனி அப்படிங்கிறவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து தேள் கடிச்சிருக்கும். அப்ப வந்து அவங்க வந்து உதிய தேடுவாங்க. உதிய வந்து தடவணும் அப்டின்னா, அவங்களுக்கு அந்த வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும். அவங்க சரியாயிருவாங்க அப்டின்னு சொல்லி உதிய தேடுவாங்க. ஆனா, அவங்களுக்கு உதி கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவுக்கு முன்னாடி எரிஞ்சுகிட்டு இருக்க அந்த ஊதுபத்தி சாம்பல எடுத்து, அந்த தேள் கடிச்ச அந்த இடத்துல தடவுவாங்க. பாபா மேல நம்பிக்கையோட அந்த ஊதுபத்தி சாம்பல் எடுத்து பாபாவ நெனச்சுக்கிட்டு, பாபாவோட நாமத்த சொல்லி, அந்த தேள் கடிச்ச இடத்துல தடவும்போது, அவங்க அந்த வலியிலேருந்து நிவாரணமாகி முழுசா குணமடைஞ்சிருவாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சரித்தில படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானா சாஹேப் சந்தோர்கர்ட்ட ஒருத்தவங்க கேட்பாங்க. அவங்களோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நானா சாஹேப் சந்தோர்கர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, அந்த மண் எடுத்து தன்னோட மனைவியோட நெத்தியில வந்து பாபாவோட நாமத்த சொல்லி உதி மாதிரி அந்த மண்ண வந்து அவங்களுக்கு தடவி விடுவாங்க. அவங்க எந்த நேரத்தில அவங்க அந்த மண்ண எடுத்து பாபாவோட நாமத்த சொல்லி அவங்க மனைவி நெத்தியில வந்து அந்த மண்ண பூசி விட்டாங்களோ, அதே நேரத்தில இந்த அடியவரோட மகளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தவங்களுக்கு வந்து சரியா இருக்கும். எங்க பாபாவோட நாமத்த சொல்லி அவங்க செஞ்சாங்களோ, அது இங்க அவங்களோட பொண்ணுக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சரித்தில படிச்சிருப்போம். இந்த மாதிரி நெறைய நெறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் பாபா தான். பாபாவ நம்புனோம் அப்படின்னா, எங்க இருந்தாலும் பாபா வந்து நமக்கு உதவி செய்வாங்க. எப்படியாவது நமக்கு உதவி செய்வாங்க. நெறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருக்கேன். எனக்கு பாபாவோட தீர்த்தம் கிடைக்க மாட்டேங்குது, உதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி
ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். பாபாவோட நாமத்த சொல்லி, நீங்க விபூதியவே உதியா எடுத்து பூசுங்க. விபூதியவே நீங்க தண்ணீல கலந்து குடிக்கலாம். உங்களுக்கு அது வந்து ஒரு மிக பலன் கொடுக்கும். பாபாவோட உதி எப்படி மகத்துவமோ, அதே தான். பாபாவோட நாமத்த சொல்லி, பாபாவ நினைச்சுக்கிட்டு நம்ம செய்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த அற்புதத்த தரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வீட்ல அபிஷேகம் பண்ண தீர்த்தமே நம்ம ஷிரடில பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தமா நினைச்சுட்டு நீங்க குடிங்க. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தீர்த்தம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து நெறைய பேருக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு இந்த சாய்ராம் வந்து சொன்ன உடனே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, ரொம்ப வருஷமா இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு இந்த சாய்ராம் உடுமலைப்பேட்டையிலேருந்து அவங்க மாமனார் வீட்ல அபிஷேகம் பண்ண தீர்த்தத்த இவங்களுக்கு குடுத்து, இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் நம்ம சாய்பாபா. சாய்பாபா மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா, எந்த ரூபத்துல வேணா நமக்கு உதவி செய்வாங்க. எப்படி வேணாலும் நமக்கு உதவி செய்வாங்க. பாபா மேல நம்பிக்கை மட்டும் போதும். நம்பிக்கையோட இருந்தாலே போதும். இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. பாபா மேல நம்பிக்கை வச்ச அந்த ஒரு பக்தருக்கு இன்னைக்கு பாபாவோட அற்புதத்தினால குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாபா நெறைய நெறைய அற்புதங்கள் நெறைய பேர் செஞ்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சாய்ராம். நெறைய பேருக்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. பாபா பத்தி இன்னும் நெறைய நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.